இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? லூசாப்பா நீ அவங்களோட சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ரொம்ப மோசமான ஒரு ஊழல் ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. உங்க ஊழல் ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. ஐயோ அப்படி சொல்லாத. இவர் நெய்வேலியில ஒரு படப்பிடிப்புல இருக்கின்ற பொழுது போய் இவரை கார்ல அழைச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? அது என்ன வழக்கு? நீயே சொல்லு. வருமான வரித்துறை ஏய்ப்பு தான், வருமான வரி ஏய்ப்பு வழக்கு தான். சரி, அதுக்கு என்னப்போ? அதன் பிறகுதான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். அல்ல இன்னைக்கு வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி கட்டுறீங்கல்ல, இன்னும் ஒருபடி மேல போய் கான்ஃபரன்ஸ் தியரி கூட ஃபேக்ட்னு கூட சொல்றேன். 2G வழக்கு ஓபன் நீங்க அன்னைக்கு வந்து 2G நீதிமன்றத்திலே முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் பேச அதான் திரும்ப ரீஓபன் பண்ணியாச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். 2024 திரும்ப ரீஓபன் பண்ணிருக்காங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. இல்ல, ஒரு வழக்கு தீர்ப்பு வந்து அது மேல்முறையீட்டுக்கு போனாலும் தீர்ப்பு வர வரைக்கும் கீழமை நீதிமன்ற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு. என்ன இப்ப விஜய் அவர்கள் குற்றவாளி அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. தெரியாதமா அந்த வண்டியில ஏறிட்டியா? ஓ கால்ல வந்து கூப்பிடுறேன், டைப் பண்ணி பிரேக்கப்பட்ட வண்டி நீ பாத்தியா? அது என் கையில இல்லையே. ஐயோ இப்ப இவர் பில் பண்ணது கான்ஃபரன்ஸ் தியரி தானே? அப்படி சொல்லவே இல்லை. நீங்க அதான் சார் சொல்றீங்க. இந்த 2G வழக்கு பண்ணி சொன்னா அது நீங்க வந்து நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துச்சு அப்படின்றீங்க. நீங்க வந்துச்சு தீர்ப்பு வந்துச்சு எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. திமுக ஊழல் கட்சி, ரைட். அதுல இருந்து செங்கோட்டையும் அவர் தூய சக்தி. அது என்ன கதை? சரி, ஓகே. அப்ப செந்தில் பாலாஜி அங்க போனா சார் நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க. முக்கிய இடத்துல பேரா மாத்திட்டீங்க. திருப்பி சொல்றேன் சார், 1000 கோடி கேஸ் போட்டுங்க சார். நான் ஒரு நிமிஷம் அக்யூஸ் சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க திமுகக்கு மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப திமுகக்கு மாற்று இல்ல, திமுக நீங்களும் ஒண்ணுதான். அப்பதான் ஊழல் கட்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுற மறந்துட மாட்டேனா? செந்தில் பாலாஜியை நீங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க. நீங்க செந்தில் பாலாஜி கோட்டை கேக்குது இல்லையா? நீங்க செந்தில் பாலாஜி நீங்க செந்தில் பாலாஜி வித்து கொண்டீங்கன்னா நான் ஒண்ணு வர்றேன். செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்ட தியாகி மக்கள் இந்த 2 கட்சிகளை தான் வாக்களிப்பாங்க. இந்த இருபெரும் திராவிட கட்சிகளை தாண்டி வேற யாரும் புதிய சக்தியாக வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கு. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். விஜய் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்திருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசுல கொடுத்திருக்கோம். உங்க விஜய் நான் வரேன். இதெல்லாம் தாண்டி திராவிட மாடல், பெரிய மாடல், நாங்க தான் மிக சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம் சொல்லக்கூடிய திமுக எதுக்கு 10 கட்சி கூட்டணோடு வரணும்ன்றது எங்களுக்கு தெரியல. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்ள. அப்படியா? எங்களோட கூட்டணி பலமா இருக்கு, எங்களோட கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி கூட்டணி பலமா தான் இருக்கான்னு டெய்லி அவங்க செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இருக்கு. பன்றி காய்ச்சலா இருக்குமோ? நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் எங்கேயும் விஜய் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பத்தை ஏதாவது சொல்லல. 10 கோடி பத்தி பேசுறாரு. நம்ம டாஸ்மாக் பத்தி பேசலாம், 1000 கோடி ஊழல் பத்தி பேசலாம். கே நிறுவனம் என்ன போட்டுக்கான்னு பேசலாம். முடிச்சிட்டு சார், முடிச்சிட்டா. எல்லாத்தையுமே இல்ல நீங்க தான் இந்த எல்லா குடிச்சது பதில் சொல்ல போறீங்க. எல்லாத்தையுமே பேசலாம். அழுவுறான். அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. டாஸ்மாக் வழக்கு நம்ம 10 முறை பேசியிருக்கிறோம். மொத்தம் 41 FIR, 34 FIR அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு சொல்லுற? மூக்க பிச்சு போய் ஒன்னைய. ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க ஏன் திமுக தாவேக்காவை எதிர்கொள்வதில் இவ்வளவு மௌனம், இவ்வளவு கவனமா இருக்கீங்க? என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பலப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மெண்டமனாலும் உங்களுக்கு தெரியல. இந்த தேர்தல் என்பது பாஜகவிற்கும் ஒன்றியத்திற்கும் பாசிசத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்னாரு.
பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்களுடைய ஒரு நேர்காணல் பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட 1 மில்லியனை தாண்டி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஒரு நேர்காணல் அதே சேனல்ல போது அது சில லட்சங்களை தான் பார்வையாளர்களாக பெற்றது. டிடிஎஃப் வாசன் ஒரு தம்பி வந்து பைக்லாம் நல்லா ஓட்டுறாரு. அவருடைய வீடியோ பல மில்லியன் போகுது. சரியா? அவர் தேர்தல் தான் எம்எல்ஏ ஆயிடுவாரா? ஐயோ அவரை ஏன்பா இருக்கிறீங்க? திவாகர்னு ஒருத்தர் வாட்டர்மெலன் ஸ்டார்னு வந்திருக்காரு சார். நான் தான் உங்க தமிழ்நாட்டின் ஐயோ ஸ்டார் பேசுறேன். சும்மா தர்பூசணி பழத்தை வச்சு சாப்பிட்டு இருக்காரு சார். அவர் வீடியோலாம் மில்லியன் கணக்கில் போகுது சார். அவரை பிரேமிங் ஸ்ட்ரைக் விட்டுருவோமா? இல்லங்க நானும் இல்ல சார் விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். என்ன சார் ஏன் அவர் சிஎம் கூட ஆக்க மாட்டேங்கிறீங்க, பிஎம்க்கு போறீங்க சார் வியூஸ் எல்லாம் அதிகமா இருக்குல்ல. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கலைஞர் பேர் வருது. துபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது. ஐயோ வேற யாரு? நான் தான் ஐயோ கொள்கை மொழி அரசியல் இறையாக பார்க்கணும், ஆரென்று பார்க்கணும், தாயமாக்கும் தாய்மொழியை திட்டமிட்டு இந்தியம் எது இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று என்று வருட மக்களின் எடிட்டா மறுக்கும் தர முடியாது. அவர்கள் தண்ணி வந்தால் மேக தெரியும். ஆனால் எப்படி தலைவராக தமிழர்களை ஓட்டுக்கு எண்ணிதர மறுப்பவன் தர மறுப்பவனுக்கு தலைவன் முதல்வன் திராவிடம் செய்யலாம். மிமிக்ரி பண்றது, கைய மடிச்சு நிக்கிறது, சேட்டை கிரிஞ்சு வீடியோ பண்ணிக்கிறீங்க. செஞ்சிருவோம் 2026 தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில வந்து அரியணை அமைவாரு. அன்னைக்கு உங்க இத போன ஆரம்பிச்சு சொல்லாம விட்டானேனா அது எனக்கு சரி நமக்கு சரியா பேச வராது. இந்த தீய சக்தி அடிக்காம அடிச்சலாமா? ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்டுற மாதிரி போறே வாரம் கூட அதையே பிடிச்சு நோண்டுறீங்கடா. என்ன ஆலமரம் எங்க பிகில் சத்தம் கேக்குதா? தீய சக்தி இப்ப கதறது, டிவிக்கே வந்ததும் பதறது. காலங்காலமா கொள்ளையடிச்ச கைகள் எல்லாம் உதறுது. இப்ப யாரு இப்ப உதறது கையே? தீய சக்தியை விமர்சிச்சா இவங்க ஒரு உருட்டுறது நம்மள்ட்ட வந்து. சூரியனை பார்த்தா நாய் குலைக்கும். வந்து நாயை வளர்க்கறத திருடனை பிடிக்கதான். நாய் திருடனை பார்த்தாதான் குலைக்கும். அப்ப சூரியனை பார்த்து ஏன்டா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா திருட்டு பையல பார்த்தா நாய் குலைக்கதானே செய்யும். சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காம கேட்டா நீ ஆலமரங்கிற. இந்த முறை ஆலமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணிய ஊத்தல. அதுக்கப்புறம் பாரு ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது யார் சொன்னான்னு தெரியலையே. மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். சேப்பாக்கத்தை விட்டு வெளியே போனா உங்களை யாருக்கும் தெரியாது. குளத்தூர்ல இந்த முறை நிக்கிறதா கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எப்படி தெரியும்? கூடியே இருக்கான். பாத்துட்டியா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் எங்களுக்கு வந்துருச்சு. தளபதி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார். அவருக்கு நம்ம அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம். ஓ அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஆனா இது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது நியூஸ் சேனல், எல்லா நியூஸ் சேனல்லையும் டெய்லியும் பாக்குறேன். ஏதாவது ஒரு 4 பேர் இவங்களோட சப்போர்ட், இவங்களோட ஆதரவுகள்னு வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு மாத்தி மாத்தி கழுவி ஊத்திட்டே இருப்பாங்க. இவங்க பண்ண தப்பா அவங்க பண்ண தப்புன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பாப்போம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். பாக்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.